Electrochemistry, important formulas. First formula, E naught cell. இது எல்லாருக்குமே தெரியும், E naught of cathode minus E naught of anode. இந்த ஃபார்முலா எப்பவுமே நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா SRP யூஸ் பண்ணணும். SRPனா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். செகண்ட் வந்து டெல்டா G naught minus NF E naught cell. The formula. Third formula, E naught cell. First நான் E cell எழுதுறேன், அப்புறம் E naught cell எழுதுறேன். Nernst equation, E cell is equal to E naught cell plus 0.059 by N log of Sir, minus என்னடா E naught cell minus 0.05. minus sorry plus ன்னு போட்டேனா Yes. minus 0.059 by N log of cathode concentration by anode concentration. இந்த third formula இப்போ நான் எழுதுறேன். இது வந்து at equilibrium. நீங்க என்ன செய்வீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேத்தோட் பை ஆனோட் இருக்குல்ல, அதை வந்து கேசின்னு போடணும். கேத்தோடு பை ஆனோட வந்து கேசின்னு போடணும். அண்ட் தென் இ செல்லோட வேல்யூ வந்து 0 அட் ஈக்லிபிரியம். ஏன் 0? ஈக்லிபிரியம்னா இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் இ செல் வரும். ஈக்குவல்னா ரெண்டு சைடில் ஈக்குவல் பொட்டன்ஷியல். ஈக்குவல் பொட்டன்ஷியல்னா என்னது? இஎஃப் வந்து 0. சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் அயான்ஸ் வந்து மூவ் ஆகும். ஈக்குவல்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே இருக்காது. அப்போனா இஎஃப் 0. ஸோ 0 போட்டிங்கன்னா என்ன வரும்? இ செல்லுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா, இடத்துல 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு இ நாட் செல்லோட ஃபார்முலா கிடைக்கும். அதுதான் இது தேர்ட் ஃபார்முலா. இதை 0 ஆக்கிடுங்க, மற்ற செல்லை கொண்டு வாங்க. அப்போ 0.059 by n log, நான் சொன்னேன் இதை கேசின்னு போடுங்கன்னு. ஸோ லாக் கேசி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வந்து அட் ஈக்லிபிரியம், நர்ன்ஸ் ஈக்குவேஷன் அட் ஈக்லிபிரியம். இது வெறும் நர்ன்ஸ் ஈக்குவேஷன். Find the quantity of electricity required for the conversion of MnO4 minus to Mn2 plus. இப்படி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பாருங்கள். இது எக்ஸு ப்ளஸ் ஆக்சிஜன் -2 தானே. ஸோ -2 into 4 is equal to -1. ஸோ எக்ஸு -8 is equal to -1. x is equal to +7. ஸோ +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது. இது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னா, இது வந்து எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்குன்னா 5 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கு. அப்போனா உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் வேணும் அப்படின்னா 5 ஃபேரடே. அது 5 மோல்ஸ் தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எவ்வளோ ஃபேரடே வேணும்னா 5 ஃபேரடே வேணும் எனக்கு. எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ அத்தனை ஃபேரடே வேணும் எலக்ட்ரிசிட்டி ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் MnO4 minus to Mn2 plus. ஸோ 1 ஃபேரடேவோட வேல்யூ தெரியும், 96,500 coulombs. ஸோ இதுதான் ஆன்சர். எவ்வளோ சார்ஜ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்க. 0.005 balance to 248,000 to 4,82,500 கூலும் வேணும். அதுக்கு ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Cr2O72 மைனஸ்ல இருந்து எனக்கு Cr3 பிளஸ் வேணும். இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிங்க. 2x plus -2 into 4 is equal to -2.
So 2x is equal to minus 14 அப்படி போச்சுன்னா plus 14, so 12 ஆயிடும். X வந்து plus 6. So இது வந்து plus 6 இருந்து என்ன இருக்கு plus 3 மாதிரி இருக்கு. எவ்வளவு கரண்ட் வேணும்? 3 Faraday. So 3 into 96,500. அவ்வளவுதான், சிம்பிள். SN4 பிளஸ்ல இருந்து எனக்கு SN2 பிளஸ்ஸா மாறணும். அதுக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி வேணும்? எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? 2 தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ எனக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி வேணும்? 2 Faraday. AL3 பிளஸ்ல இருந்து AL மாறி இருக்கு. எவ்வளவு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? 3 electrons. So 3 Faraday. Simple. Products of electrolysis. Important இது 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து NaCl இருக்கு. இது வந்து மோல்டன் ஸ்டேட்ல இருக்கு. மோல்டன் இல்லைன்னா ஃபியூஸ்டு, ரெண்டுமே ஒன்று தான். மோல்டன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இல்லைன்னா ஃபியூஸ்டுன்னு சொல்றாங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் தான். ஸோ இதை நீங்கள் எலக்ட்ரோலிசிஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது ரெண்டா பிரியும். ஒன்று வந்து Na ப்ளஸ், இன்னொன்று வந்து Cl மைனஸ். ஸோ Na ப்ளஸ் என்ன ஆகும்னா, இட் அக்செப்ட்ஸ் த எலக்ட்ரான், becomes Na. Cl minus என்ன ஆகும்னா half Cl2 ஆயிடும் by losing electron. சரி, இந்த ரியாக்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னா, இங்க என்ன நடந்திருக்கு? ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? ரிடக்ஷன் நடந்திருக்கு. Na plus becomes Na. ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ். ரிடக்ஷன் எங்க நடக்கும்னா கேத்தோட்ல நடக்கும். இங்க வந்து ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஏன்னா இது -1, இது 0. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ், ஆக்சிடேஷன். ஸோ இது எங்க நடந்திருக்குன்னா ஆனோட்ல நடந்திருக்கு. இப்போ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆகும், ஆனோட்ல என்ன டெபாசிட் ஆகும்னா, நான் ஈஸியா சொல்லிடுவேன். கேத்தோட்ல வந்து என்ன டெபாசிட் ஆகும் அப்படின்னு, கேத்தோட்ல சோடியம் தான் டெபாசிட் ஆகும். ஆனோட்ல என்ன டெபாசிட் ஆகும் அப்படின்னா, நான் சொல்லிடுவேன் ஹாஃப் Cl2, அதாவது குளோரின் கேஸ். ஹாஃப் Cl2ன்னு சொல்ல மாட்டேன், குளோரின் கேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ குளோரின் கேஸ் இஸ் லிபரேட்டட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த மோல்டன் இல்லாம ஆக்வஸ் NaClன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்வஸ் NaCl. ஆக்வஸ் NaClனா அதுல வாட்டரும் இருக்கு. கவனிங்க, போன வாட்டி என்கிட்ட 2 அயான் தான் இருக்கு, Na பிளஸும் Cl மைனஸும். பட் இங்க வாட்டர் இருக்கனால எனக்கு இன்னும் 2 பிளஸ் அயான்ஸ் இருக்கு, H பிளஸ் அண்ட் OH மைனஸ். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, சோடியம் போய் டெபாசிட் ஆகுமா கேத்தோட்ல? ரெண்டுமே கேத்தோட் ரியாக்ஷன் தான். சோடியம் வந்து சோடியம் Na ஆயிடும், H பிளஸ் வந்து H2 கேஸ் ஆயிடும். இந்த ரெண்டு ரியாக்ஷனும் எங்க நடக்கும்? கேத்தோட்ல தான் நடக்க முடியும். பட் எது லிபரேட் ஆகும் கேத்தோட்ல? இது லிபரேட் ஆகுமா, இது லிபரேட் ஆகுமா, நமக்கு சந்தேகம் வரும். அதே மாதிரி இங்க வந்து குளோரின் கேஸ், OHனா ஆக்சிஜன் கேஸ். இது ரெண்டும் ஆனோட்ல நடக்கும். ஆனோட்ல எது லிபரேட் ஆகும், கேத்தோட்ல எது லிபரேட் ஆகும்னு எனக்கு தெரியல. இதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்வஸ்னா இந்த பிரச்சனை இருக்கு நம்மள்ட்ட. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த ட்ரிக்கு தான் நான் சொல்ல போறேன். அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அதை. ஸோ எழுதுங்க ட்ரிக். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு நான் ட்ரிக் முடிச்சுட்டு உங்களுக்கு எழுத டைம் தரேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ ட்ரிக் என்னன்னா, டு கெட் ப்ராடக்ட் அட் கேத்தோட். இது வந்து டு கெட் ப்ராடக்ட் அட் ஆனோட். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா, ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் of H2O
is greater than ஞாபகம் வச்சுக்கோங்க Na plus K plus Ca2 plus Mg2 plus Al3 plus. அதே மாதிரி reduction potential of H2O is less than Cu2 plus Ag2 plus Au3 plus Cd2 plus and Zn2 plus. Similarly, இந்த பக்கம் product anodeல oxidation potential of H2O is greater than F minus SO32 minus SO42 minus NO32 minus S2O32 minus etc. அதே மாதிரி oxidation potential of H2O is less than oxidation potential of Cl minus Br minus I minus etc. இப்போ இந்த ட்ரிக்கை வச்சு உங்களுக்கு எது ப்ராடக்ட் நான் சொல்றேன் பாருங்க. நான் சொன்ன இந்த ஆக்வஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னு, ஆக்வஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து H plus வந்துச்சு, Na plus வந்துச்சு. அதே மாதிரி கவனிங்க, இந்த பக்கம் என்ன வந்துச்சுன்னா Cl minus OH minus. இப்போ எது ஆனோட்ல வரும்னு எனக்கு தெரியணும். சோடியம் வந்தா ப்ராடக்ட் என்னன்னா Na, ஹைட்ரஜன் வந்தா ஹைட்ரஜன் கேஸ். இது வந்து கேத்தோடுக்கு, கேத்தோட்ல என்ன லிபரேட் ஆகும், ஆனோட்ல இது ரெண்டுல எது லிபரேட் ஆகும். அதே மாதிரி ஆனோட்ல இது ரெண்டுல எது லிபரேட் ஆகும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து குளோரின் கேஸ் வரும், இது வந்து ஆக்சிஜன் கேஸ் வரும். இப்போ கேத்தோட் ப்ராடக்ட் இருக்கு பாருங்க, இந்த ட்ரிக்ல பாருங்க. இந்த ட்ரிக்ல ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் வாட்டர் இஸ் கிரேட்டர் தேன் இந்த எல்லா அயான்ஸும். இப்போ பாத்தீங்கன்னா H2O என்கிட்ட வந்து சோடியம் தான் இருக்கு, Na plus தான் இருக்கு. ஸோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் H2O இஸ் கிரேட்டர் தேன் Na அப்படின்னா H2O தான் ஃபர்ஸ்ட் லிபரேட் ஆகும். H2O தான் H plus, அப்போனா எனக்கு இதான் லிபரேட் ஆகும். ஸோ கேத்தோட்ல எது லிபரேட் ஆகும்னா இந்த வாட்டி சோடியம் லிபரேட் ஆகுது. H2 is liberated at cathode. Important. போன வாட்டி மோல்டன்ல நான் என்ன சொன்னேன்னா NaCl Na plus Cl minusல Na தான் கேத்தோட்ல லிபரேட் ஆகும், Cல வந்து ஆனோட்ல லிபரேட் ஆகும்னு நான் சொன்னேன். பட் இந்த வாட்டி எனக்கு ஆக்வஸ் இருக்கனால H2வும் இருக்கு என்கிட்ட. ஸோ எனக்கு H லிபரேட் ஆகுமா சோடியம் லிபரேட் ஆகும் டவுட் வந்துச்சு. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஹைட்ரஜன் தான் லிபரேட் ஆகும், ஏன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் வாட்டர் இஸ் கிரேட்டர் than Na. இதே வந்து ஆனோட் சைட்ல பாருங்க, ஆனோட் சைட்ல என்ன லிபரேட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் H2O இஸ் கிரேட்டர் than F மைனஸ் எல்லாம். ஆனா பட் லெஸ் தேன் பாருங்க, செகண்ட் பாயிண்ட், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் லெஸ் தேன் குளோரின். இப்போ குளோரின் தான் அதிகம், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இஸ் லெஸ் தேன் குளோரின்னா குளோரின் தான் அதிகம், அப்போ குளோரின் தான் டெபாசிட் ஆகும். ஸோ ஆனோட்ல குளோரின் தான் டெபாசிட் ஆகும், கேத்தோட்ல ஹைட்ரஜன் கேஸ் டெபாசிட் ஆகும். ஆனோட்ல குளோரின், கேத்தோட்ல ஹைட்ரஜன் கேஸ். ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ ஓகே, நான் வந்து புக்ல இருந்து ஒரு சில சம் பண்றேன். கொஸ்டின் நம்பர் 4, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலால ஒரு சம். கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, calculate the standard cell potential. அதாவது E0 செல்ல கேக்குறாங்க of the galvanic cell, which are the following reaction in which the following reaction takes place. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, 2Cr solid plus 3 2 plus aqueous. அயான்னாலே aqueous தான், அயான் இல்லைன்னா சாலிடான்னு பார்த்துக்கோங்க, சாலிடா லிக்விடானு. சாலிட் தான், Cr3 plus aqueous plus 3 times cadmium. இதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. E0 of
Cr turns to Cr3 plus. அது கொடுத்துருக்காங்க. சரி, Cr3 plus turns to Cr, இது கொடுத்துருக்காங்க. minus 0.74 volt. அதே மாதிரி in out of Cd2 plus turns to Cd minus 0.40 volt. ஓகே, சரி. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், எது கேத்தோடு எது ஆனோடுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரியாக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஆக்சிடேஷன் நடக்குதோ அதான் கேத்தோடு. இப்போ குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0, அது வந்து பாருங்க 3 மாதிரி இருக்கு, 3 பிளஸ்ஸா. அப்போனா ஆக்சிடேஷன் நடக்குது, ஆக்சிடேஷன் நடந்தா அது ஆனோடு. ஸோ எது ஆனோடு உங்களுக்கு? குரோமியம் தான் ஆனோடு. கேட்மியம் வந்து ரியாக்ஷன் சிடி வரும், கேட்மியம் இது. கேட்மியம் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஷன் நடந்துச்சு, ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து கேத்தோடு. ஸோ நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா அப்படின்னு. E0 செல் அப்படிங்கிறது E0 ஆஃப் கேத்தோட் மைனஸ் E0 ஆஃப் ஆனோட். இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை வச்சு நீங்க எது கேத்தோடு எது ஆனோடு கண்டுபிடிக்கணும். ஆக்சிடேஷன் நடந்தா ஆனோடு, ரிடக்ஷன் நடந்தா கேத்தோடு. இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா E0 ஆஃப் கேத்தோடு. கேத்தோடு எது பாருங்க, கேட்மியம் தான் கேத்தோடு. அதோட E0 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அது எஸ்ஆர்பியில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ் அப்படின்னா எஸ்ஆர்பி தான். ரிடக்ஷன் நடந்திருக்கு, எஸ்ஆர்பி தான். ஸோ நீங்க அந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எஸ்ஓபி கொடுத்துருந்தாங்க, ஒருவேளை இது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இது எஸ்ஓபி வந்து இது எஸ்ஆர்பியை கன்வெர்ட் பண்ணி தான் எழுதணும். மைனஸ் போகணும், minus 0.40 volt. ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. ஸோ அவங்க எஸ்ஆர்பியை கொடுத்துருக்காங்க, நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆனோட்ல பாருங்க, ஆனோட்ல வந்து ஆனோட் வந்து குரோமியம் எனக்கு. அதுல எஸ்ஆர்பி கொடுத்துருக்காங்களா பாருங்க, எஸ்ஆர்பி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கேயும் ரிடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ minus 0.74. ஸோ minus 0.40 plus 0.74 கால்குலேட் பண்ணீங்கன்னா plus 0.34 volt. இது ஆன்சர். இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் இதோட ஒரு கொஸ்டின் நம்பர் 5 டெக்ஸ்ட் புக்ல புக் பேக்கு ரைட் நான்ஸ் ஈக்குவேஷன் சொல்றாங்க. and EMF at 298 Kelvin. இதான் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, Mg solid turns to Mg2 plus 0.001 mole, double vertical line, Cu2 plus Cu solid. இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, E0 ஆஃப் Mg2 plus becomes Mg, இது கொடுத்துட்டாங்க. minus 2.37 volt. அதே மாதிரி E0 ஆஃப் Cu2 plus turns to Cu, இது கொடுத்துட்டாங்க, plus 0.34 volt. இதுதான் டேட்டா கொடுத்துருக்காங்க. நான் நான்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும் ஃபர்ஸ்ட். ஸோ நான்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எது கேத்தோடு எது ஆனோடு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த ஈக்குவேஷனை எழுதணும். Mg பாருங்க, இங்க என்ன இருக்குன்னா Mg ஃபர்ஸ்ட், இங்க என்ன இருக்கு பாருங்க Cu2 plus. ஸோ Mg plus Cu2 plus turns to Mg ஆகும், Mg2 plus ஆகும், காப்பர் ஆகும், Cu ஆகும். இதான் உங்களோட ரியாக்ஷன். இப்போ எது ஆக்சிடைஸ் ஆயிருக்கு? மெக்னீசியம் தான் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆனோடு.
எது ரெடியூஸ் ஆயிடுச்சோ அது கேத்தோடு. ஸோ நம்மளுக்கு நர்ன்ஸ் ஈக்குவேஷனோட ஃபார்முலா நம்ம அப்போ எழுதணும். E cell is equal to E naught cell. என்ன ஃபார்முலா? E cell is equal to E naught cell minus 0.059 minus 0.059 by n log of cathode concentration by anode concentration. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலால நமக்கு என்ன டேட்டாலாம் தெரியுமோ அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் E நாட் செல் அதில் வேல்யூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுத்துருக்காங்க. E நாட் செல் வந்து என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னோட வேல்யூ வந்து எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க? 2 எலக்ட்ரான்ஸ். இங்கே எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? 2 எலக்ட்ரான்ஸ். ரெண்டுமே ஈவன் நம்பர் இருந்தால் எதுக்கு ரேட்டோ அதை நீங்கள் போடணும். ஆட் நம்பர் இருந்தால் அது ஒன்று ஈவன் இன்னொன்று ஆடாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டுமே ஈவனாக இருந்துச்சுன்னா எதுக்கு ரேட்டோ அது போடணும். ஸோ என்னோட வேல்யூ வந்து இப்போ 2 தான், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ. ஸோ E cell is equal to E naught cell. E naught cell நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். E naught cell என்ன ஃபார்முலா? E naught of cathode minus E naught of anode. E naught of cathode. Cathode எது? Ce2 plusல அது பாருங்க. E naught of cathode 0.34. SRP தான் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. SRP தான் கொடுத்துருக்காங்க. மைனஸ் E naught of anode minus 2.37. So minus 2.37, 0.34 plus 2.37. So 11 plus 7, 2.71 volt. இதான் வந்து E naught cell. இதை எடுத்து அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ நர்ன்ஸ் ஈக்குவேஷன் என்னன்னா E cell is equal to E naught cell போல இந்த 2.71 minus 0.059 by n. n வந்து என்னது? 2 log of cathode. இது பாருங்க, காப்பர் தான் கேத்தோடு, அதோடைய concentration by anode concentration. So cathode concentration by anode concentration. இல்லைன்னா ப்ராடக்ட் பை வச்சுக்கலாம். ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இப்படி வச்சுக்கோங்க. இதான் ஈஸியாக உங்களுக்கு. ப்ராடக்ட் என்ன பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல எம்ஜி ஆக்வஸும் சாலிடும் இருக்கு. நீங்க சாலிட் எடுக்கக்கூடாது, ஆக்வஸ் மட்டும் தான் எடுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ஆக்வஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஆக்ஸோட கான்சன்ட்ரேஷன் கொஸ்டின்லேயே அதை கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து பாருங்க, எம்ஜியோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு 0.001, 0.0001. ஸோ எனக்கு இப்போ ப்ராடக்ட் வந்து Mg2 ப்ளஸ், ரியாக்டன்ட் வந்து Cu2 ப்ளஸ். ஸோ ப்ராடக்ட் வந்து Mg2 ப்ளஸ் Cr2 plus. E cell is equal to 2.71 minus 0.059 by 2 log of mg என்ன கொடுத்துருக்காங்க? 0.0001 by 0.001.
ஸோ இதான் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை கால்குலேட் பண்ணுங்க. mg2 plus வந்து 0.001, இதான் 0.0001. அப்போ 2.71 minus 0.059 by 2 log of, இது எப்படி எழுதலாம்? 10 to the power of minus 3 எழுதலாம், இது 10 power minus 4 எழுதலாம். அப்படின்னா 2.71 minus டிவைட் பண்ணுங்க, இது 0.029 log of 10 power minus 1 மேலே போச்சுன்னா plus 4 ஆகிடும், அப்படின்னா 10 ஆகிடும். log 10 வந்து 1, ஸோ 2.71 minus 0.029 தான் உங்களோட ஆன்சர். 1, இது வந்து ஆன்சர் என்னது? 2.68. இது ஆன்சர். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து நான்ஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணணும். நான்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான். E cell is equal to first formula E naught cell 0.059 by 9, sorry, by n log of anode by cathode. Cathode by anode எழுதிட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆனோடு, ஆக்சிடேஷன் எங்கே நடக்குதோ அதான் ஆனோடு, அதான் மேலே போகணும், கேத்தோட் கீழே போகணும். இம்பார்ட்டன்ட். குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபுல்லாக பண்ண முடியாது, ஸ்லோவாக பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நான் E நாட் செல் கண்டுபிடிச்சேன். E naught of cathode minus E naught of anode. கேத்தோடு என்னன்னு தெரியும், சில்வர் தான் கேத்தோட், ஸோ அதோட வேல்யூ மைனஸ் ஆனோட் சிங்கோட வேல்யூ. அப்புறம் டெல்டா ஜி நாட்டோட ஃபார்முலா மைனஸ் NF E நாட். எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இங்கே 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கே 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. 1 ஆடு 1 ஈவன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க என்னோட வேல்யூக்கு. ஸோ இப்போ எனக்கு போல 2 ஃபாரடேக்கு போல 96,500 E நாட்டோட நீ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க 1.1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது வரும். நிச்சயமா இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க ஏதாவது ஒன்று. Next question. How much charge is required? For the following? One mole of Al3 plus 2Al. ஸோ இந்த கன்வர்ஷனுக்கு எவ்வளோ சார்ஜ் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. கவனிங்க, Al3 ப்ளஸ் என்னவா மாதிரி இருக்கு, Al மாதிரி இருக்கு. அப்படின்னா எனக்கு எவ்வளோ சார்ஜ் தேவை? 3 ஃபாரடே. சிம்பிள். ஸோ எவ்வளோ? 3 into 96,500 எவ்வளோ வருது பாருங்க. 0, 0, 15, 19, 28, 2.89
2 3 4 5 10 power 5 கூலும் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்ம்ல வந்து இதுதான் குவான்டைசேஷன் தான். Q is equal to NE. பிசிக்ஸ்ல பார்க்குறோம் அதுதான். N க்கு பதிலா ஃபாரடே. N வந்து எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்டு. நீங்க NFன்னு போடுறாங்க அவ்வளோதான். பிசிக்ஸ்ல NE, இங்க NF. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்டு இன்டு ஃபாரடே. Next 1 mole of Cu2 plus 2Cu. இது புக் கொஸ்டின் தான். 12th கொஸ்டின் புக்ல இது. இதுக்கு எவ்வளோ ஃபாரடே தேவைப்படுதுன்னு பாருங்க. எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னா 2 எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. ஸோ 2 ஃபாரடே தான் எனக்கு தேவை. ஸோ 2 into 96,500. இதுலேயே சம்டைம்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மச் எலக்ட்ரிசிட்டி in terms of Faraday is required to produce 20 grams of calcium from molten CaCl2. அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வேணும் to produce 20 grams of calcium from molten CaCl2. ஸோ என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்க 20 grams of calcium தான் கேட்குறாங்க. அப்போ கால்சியம் மட்டும் என்னாச்சு நீங்க பாருங்க. கால்சியம் CaCl2ல வந்து கால்சியம் வந்து Ca2 ப்ளஸ், கால்சியம் வந்து Ca2 ப்ளஸ். அது என்ன ஆகும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி கால்சியமாக டெபாசிட் ஆகும். இதான் என்னோட ரியாக்ஷன். கால்சியம் என்னாச்சு அப்படின்னா எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் கால்சியம் டெபாசிட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 20 grams ஆஃப் கால்சியம் டெபாசிட் ஆகுது, எவ்வளோ கரண்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ கிராம் கூட இது வந்து ஃபார் 1 mole. எப்பவுமே 1 moleக்கு தான் நம்ம என்ன செய்வோம்னா எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்குறோம். 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, இப்போ எவ்வளோ கரண்ட் வேணும்னா ஃபார் 1 mole 2 ஃபாரடே. 1 mole ஆஃப் கால்சியம்ன்றது அதோட மாலிகுலர் மாஸ் எவ்வளோ கிராம்ஸ்னா 40 கிராம்ஸ்க்கு எவ்வளோ தேவை எனக்கு 2 ஃபாரடே வேணும். 40 கிராம்ஸ்க்கு 2 ஃபாரடே வேணும். ஏன்னா 1 moleன்றது அதோட மாலிகுலர் மாஸ். 1 mole அப்படிங்கிறது எதோட மாசு, மாலிகுலர் மாஸ். அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 40 கிராம்ஸுங்க. ஓகே, அப்போ எனக்கு தேவை வந்து 20 கிராம் தான். 20 கிராமுக்கு எவ்வளோ கரண்ட் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ 20 கிராமுக்கு ஸோ டைரெக்டாக பத்தில் தெரியுது 1 ஃபாரடே தான் ஆன்சர். For 20 grams we need only 1 Faraday electricity. இதே மாதிரி பாருங்க செகண்ட் क्वेश्चन. 40 grams of aluminum from molten Al2O3. ஸோ Al2O3லேருந்து Al என்ன ஆகும் பாருங்க. ஸோ Al2O3லேருந்து எத்தனை Al வந்து டெபாசிட் ஆகும் அப்படின்னா 2Al தான் இருக்கு. 2Al Al3 plus and then 3O2 minus. இப்படிதான் டிசோசியேட் ஆகும். எவ்வளோ எலக்ட்ரானை இது அக்செப்ட் பண்ணது அப்படின்னா இங்க என்ன ஸ்டேட்ல இருக்கு பாருங்க. இங்க வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா 2x
minus 6 is equal to 0. அப்போனா x is equal to plus 3 oxidation state இருக்கு. plus 3 இங்க 0 oxidation state. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா 3 எலக்ட்ரான் per atom பட் என்கிட்ட இங்கே அலுமினியம் வந்து 2 ஆட்டம் இருக்கு. அப்போனா எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா 6 electrons is transferred. 6 electrons is transferred. நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை ஆட்டம் இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக இப்படி இருக்கணும். Al2ன்னு இருந்தால் 6 எலக்ட்ரான் சொல்லுவீங்க. 2Al இருந்தால் இது எடுத்துக்கூடாது, 1 mole தான் பார்க்கணும். நான் சொல்றது புரியுதா? 2Al இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா 3 எலக்ட்ரான் தான். A2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ 2 into 3 எலக்ட்ரான், அதாவது 6 electrons ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ 1 மோலுக்கு எனக்கு எவ்வளோ கரண்ட் வேணும் அப்படின்னா 6 ஃபாரடே வேணும். ஒரு 1 mole 6 ஃபாரடே வேணும் எனக்கு. ஸோ எனக்கு வந்து 6 ஃபாரடே இருந்தால் எவ்வளோ டெபாசிட் ஆகும்னா 2Al டெபாசிட் ஆகுது பாருங்க. இங்கே Al வந்து ஆக்சுவலாக 27 கிராம்ஸு. ஸோ 2Alனா 27 into 2. 2Al தானே. ஸோ 54 கிராம்ஸ்க்கு எவ்வளோ கரண்ட் வேணும்னா 6 ஃபாரடே. ஸோ எனக்கு வந்து 6 ஃபாரடே for how many grams? 54 grams. Important equation இதுதான் நீங்க எழுத முடியும். 6 Faraday for 54 grams. Question என்ன கேக்குறாங்கன்னா 40 grams of Al தான் எனக்கு வேணும். அப்போ எவ்வளவு கரண்ட் வேணும்னு கேக்குறாங்க. ஸோ 1 Faradayக்கு எவ்வளவு கரண்ட்? எவ்வளோ? 1 Faraday is equal to என்னன்னா இதுல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணுங்க. 54 by 6 grams. இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம். 1 கிராமுக்கு எவ்வளோ கரண்ட் வச்சுக்கலாம் பாருங்க. ஃபார் 1 கிராம் எவ்வளோ கரண்ட்? 6 farad by 54. 6 farad by 54 for 1 gram. பட் எனக்கு தேவை வந்து 40 grams. இப்போ into 40. So 6 by 54 into 40 Faraday. இது ஆன்சர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 4.44 Faraday வரும். 4.44 Faraday. இந்த கொஸ்டின் நான் இன்னும் ஒரு தடவை சொல்றேன். பாருங்க, Al2O3 கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா how much electricity is required for the deposition of 40 grams of Al from Al2O3. ஸோ இது கேட்குறாங்க. அப்போ ரியாக்ஷன் நீங்கள் எழுதுவீங்க. Al2O3 என்ன ஆச்சு அப்படின்னு, என்ன ஆச்சுன்னா 2Al plus 3O2 minus இது கன்வெர்ட் ஆயிருக்கும். அண்ட் எவ்வளோ எலக்ட்ரான்? இது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கு. ஸோ +3 into 2 அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான் அதை அக்செப்ட் பண்ணிருக்குன்னா 6 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிருக்கு. இப்போ எவ்வளோ ஃபெராடே வேணும்னா ஃபார் 1 mole 1 மோலுங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்குன்னா 2 times Al வந்துருக்கு. ஸோ 2 into 27 grams. 54 கிராம்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ கரண்ட் வேணும்னா 6 Faraday வேணும். 6 Faraday வேணும். ஓகே, அப்போ 1 கிராமுக்கு எவ்வளோ கரண்ட் வேணும்னா 6 by 54. அப்போ 40 கிராம்ஸ்க்கு எவ்வளோ வேணும்னா 6 by 54 into 40. ஸோ 4.44 Faraday. அது ஆன்சர். இம்பார்ட்டன்ட்.
கோல்ராஷ்ல அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, மற்றபடி வேணாலும் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி தான் வரும். நெக்ஸ்ட் நான் வந்து சொல்யூஷன்ஸ் போகிறேன் சாப்டர். எல்லா சம்ஸையும் புக்கில் இருந்து பண்ணுங்க, எலக்ட்ரிக்கல் கெமிஸ்ட்ரியில் டவுட் இருந்தால் கேளுங்க.